திருபுவனம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் அரசு மருத்துவர் ஆட்டோ ஓட்டுநரிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் திருபுவனம் காவலர்களின் விசாரணையை மீறி சிறப்பு படைக்கு உத்தரவிட்டது யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கோயில் காவலாளி அஜித்குமார் தனிப்படை காவலர்கள் தாக்கியதில் உயிரிழந்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. 2 நாட்களாக மொத்தம் 25 மணி நேரம் விசாரணை நடத்திய மாவட்ட நீதிபதி 3வது நாளாக நேற்றும் விசாரணையை தொடர்ந்தார். திருபுவனம் அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மருத்துவர் கார்த்திகேயன் விசாரணைக்கு ஆஜரானார். மருத்துவமனைக்கு அஜித்குமார் அழைத்து வரப்பட்ட போது அவரது உடல்நிலை எப்படி இருந்தது என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை நீதிபதி எழுப்பியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அஜித்குமாரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற ஆட்டோவின் ஓட்டுநர் ஐயனாரிடம் நீதி விசாரணை நடத்தினார். அதன் பின்னர் நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பேட்டியளித்த ஐயனார் சம்பவத்தன்று என்ன நடந்தது என விவரித்தார். சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு மடப்புறம் கோயில் வாசலில் நின்றேன். மடப்புறத்தில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற சக்தி வந்தார். இந்த மாதிரி ஆஃபீஸ்கிட்ட போங்கன்னு சொன்னார். அங்கே போனால் அஜித் மயக்கத்தில் நடந்தார். ஆஸ்பத்திரிக்கு போகணும்னாங்க. சரி ஏற்றுங்க அப்படின்ட்டேன். ஏற்றுங்க அப்படின்னா தூக்கி போட்டாங்க. போலீஸ்காரங்க 2-3 பேர் நம்ம ஊர் பயலுக்கு எல்லாரும் சேர்ந்து உள்ளே தூக்கி வச்சுட்டாங்க. ஒரு போலீஸ்காரர் மட்டும் வண்டியில் ஏறிட்டார். ஆமாம், டிஷர்ட்டு. அவங்க நான் உள்ள நுழையிறேன், அந்த போலீஸ்காரங்க உள்ள வந்துட்டாங்க. அங்கே ஒரு ஆள்னால தூக்க முடியாது அவரை அஜித்தை. அதனால் அந்த அவங்க வந்து பைக்கை நிப்பாட்டிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து தூக்கி உள்ளே கொண்டு போயிட்டாங்க. இப்போ போலீஸ்கார்ட்டே கேட்டேன், சார் இருக்கவா கிளம்பாவா அப்படின்னு. அவர் சொல்லிட்டாரு, நீ கிளம்புப்பா அப்படின்ட்டாரு. அப்போ தான் அவங்க பேசிக்கிறாங்க, தம்பி இறந்துட்டாப்ல. இதனிடையே அஜித்குமார் கொலை வழக்கை நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என அவர் தரப்பு வழக்கறிஞர் கணேசன் கோரிக்கை விடுத்தார். சிபிஐ விசாரணை மூலமா இந்த வழக்கு தாமதமாகும், குற்றவாளிகள் தப்பிச்சிருவாங்களோ அப்படின்ற ஐயம் எங்களுக்கு இருக்குது. அதனால சிபிசிஐடி தலைமையில் நேரடியாக நீதிமன்ற கண்காணிப்பின் கீழே இந்த வழக்கு விசாரணைக்கு உத்தரவுன்றதான் எங்களுடைய கோரிக்கை. அதை நாங்கள் மனுவாகவும் தாக்கல் பண்ணியிருக்கோம் உயர்நீதிமன்றத்தில். இந்த இடைக்கால உத்தரவு 8-7 வரைக்கும் ஐயா கொடுத்திருக்கிறாங்க. இந்நிலையில் அஜித்குமார் தாக்கப்பட்டதாக கூறப்பட்ட இடத்தில் காவல்துறை வாகனம் நீண்ட நேரமாக நிற்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளன. இது தவிர திருபுவனம் காவல் நிலையத்திற்கு அஜித்குமாரை அழைத்துச் சென்றதும் பின்பு அவரை விடுவித்ததும் காவல் நிலையத்தில் உள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளன. நகை காணாமல் போன புகார் குறித்து அஜித்குமாரை அழைத்து சுமார் 15 நிமிடங்களுக்கு விசாரித்த திருபுவனம் காவலர்கள் பின்பு அவரை விடுவித்து விட்டதாக கூறப்படுகிறது. திருபுவனம் காவலர்கள் விசாரித்து அனுப்பிய பிறகு அன்றிரவே சிறப்பு படை காவலர்கள் அஜித்தை விசாரணைக்கு அழைத்துச் சென்று காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்காமல் மடப்புரம் கோவில் அருகே வைத்து கடுமையாக தாக்கி விசாரித்துள்ளனர். இதன் மூலம் திருபுவனம் காவலர்கள் அஜித்குமாரை அனுப்பிய பின்னர் அவரை சட்டவிரோதமாக அழைத்துச் சென்று விசாரிக்க சிறப்பு படைக்கு உத்தரவிட்டது யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த கேள்விக்கு விரைவில் விடை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.